வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதோட பார்ட் 1 to பார்ட் 3 வீடியோஸ் வந்து நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. 41 கொஷின். The Gandhi-Irwin Pact was signed in. ஸோ காந்தி-இர்வின் பேக்ட் அது வந்து யாருக்கும் நடுவில் நடந்திருக்குன்னா காந்திக்கும் அப்போதே வைஸ்ராய் ஆஃப் இந்தியா இர்வின்ங்கிற 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கும். அந்த ஒப்பந்தம் எப்போ சைன் ஆகிருக்குன்னா 1931. ஆப்ஷன் டி 1931. அண்ட் இந்த ஒப்பந்தம் எந்த நாளில் சைன் ஆகிருக்குன்னா 8th மார்ச். ஸோ மார்ச் 5ஆம் தேதி சைன் ஆகிருக்கும். ஸோ காந்திக்கும் இர்வினுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கும். அந்த ஒப்பந்தம் என்றைக்கு சைன் ஆகிருக்கும்னா மார்ச் 5, 1931 சைன் ஆகிருக்கும். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை நம்ம டெல்லி ஒப்பந்தம்னு சொல்லுவோம். இதை எங்கே வச்சு சைன் ஆகிருக்கும்னா லண்டனில் வச்சு சைன் ஆகிருக்கும். 42nd question. Which of the following neighboring country of India has the smallest area? ஸோ நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி இருக்குல்ல, அவங்கள யார் கொஞ்சமான ஏரியா வந்து கவர் பண்ணுறாங்க? ஸோ பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரில் யார் கொஞ்சமான ஏரியா கவர் பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் பி பூட்டான். ஸோ ஸ்மாலஸ்ட் ஏரியா கவர் பண்ணுறது பூட்டான். ஸோ நெய்பரிங் கண்ட்ரியில் யார் லார்ஜஸ்ட் ஏரியா, ஸோ அந்த பார்டர் லைனில் யார் லார்ஜஸ்ட் ஏரியா கவர் பண்ணுறாங்கன்னா ஆன்சர் பங்களாதேஷ். 43rd question. Goa became India's 25th state on. ஸோ கோவா வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டேட்டுன்னு தெரியும். அது எத்தனாவது ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிருக்குன்னா 25th ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்தியாவில் 28 ஸ்டேட் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரி இருக்குதுன்னு தெரியும். ஸோ அந்த 28 ஸ்டேட்டில் 25th ஃபார்ம் ஆன ஸ்டேட் எதுனா கோவா. அண்ட் இந்த கோவாவை எப்போது தனி ஸ்டேட்டாக உருவாக்கியிருப்பாங்க எந்த டேட்லனா மே 30, 1987 பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அண்ட் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இந்தியாவில் வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, இதில் 28th ஸ்டேட் 28வது ஸ்டேட் எதுன்னா ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்டை தான் 28வது ஸ்டேட்டாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா நவம்பர் 15, 2000 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 44th question. Which of the following river originates in our neighboring country Nepal? ஸோ கொடுத்துருக்க ரிவரில் எந்த ரிவர் வந்து நம்மளோட நெய்பர் கண்ட்ரி நேபாளிலேருந்து உருவாகி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, ரப்டி அப்படின்னு 4 ரிவரோட பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் டி ரப்டி அதுதான் நேபாளிலேருந்து உருவாகி வருது. 45th question. Das is the founder of National Orchestra of India. ஸோ நமக்கு தெரியும் ஆர்கெஸ்ட்ரானா ஒரு பேண்டு மாதிரி வச்சு மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ அதில் நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் இந்தியா இதை யார் ஃபார்ம் பண்ணா? ஸோ இதோட ஃபவுண்டர் யார்? அதான் நம்மளோட கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரவிசங்கர். அண்ட் இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. 46th question. இது ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான கொஷின். Which of the following plants do not fix atmospheric nitrogen due to the mutualistic symbiotic relationship with rhizobian bacteria found in their root nodules? ஸோ கொஸ்டின் என்னென்னா எந்த ஒரு பிளான்ட் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் எடுத்துக்காது, எதுக்குன்னா ரைசோபியா பாக்டீரியா அதோட வேரில் இருக்கிறதுனால எந்த பிளான்ட் வந்து கஷ்டப்படுது நைட்ரஜன் எடுத்துக்கிறதுக்கு? ஸோ அதான் நம்மளோட கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபிகஸ்.
47th question. The Hemis Gompa festival is celebrated to celebrate the birth anniversary of Guru Das. ஸோ கொடுத்துருக்காங்க ஒரு ஃபெஸ்டிவலோட பெயர். அந்த ஃபெஸ்டிவல் என்னென்னா ஹெமிஸ் கோம்பா ஃபெஸ்டிவல். அண்ட் இந்த ஃபெஸ்டிவலை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஸோ இதோட இன்னொரு பேர் ஹெமிஸ் கோம்பா ஃபெஸ்டிவலோட இன்னொரு நேம் என்னென்னா ஹெமிஸ் சிச்சு. ஸோ அதோட இன்னொரு பேர் வந்து ஹெமி சிச்சு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இதை எந்த ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா லடாக். அண்ட் எத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 2 days செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது யாரோட பர்த் ஆனிவர்சரியாக இருக்குன்னா குரு பத்ம சம்பவா. ஸோ இந்த பத்ம சம்பவா இருக்கார்ல, அவரோட பர்த் ஆனிவர்சரி தான் ஹெமிஸ் கோம்பா ஃபெஸ்டிவல்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பத்ம சம்பவா இருக்கார்ல, அவரை என்னன்னு நம்புகிறாங்கன்னா அந்த பீப்புள் வந்து ஃபவுண்டர் ஆஃப் டிபேட்டியன் புத்திசம். ஸோ அந்த சைடில் புத்திசமை உருவாக்குறதுக்கு இவர் தான் மெயின் காரணம். அதனால இவரை செகண்ட் புத்தானும் அங்கே வந்து அவங்க கூப்பிடுவாங்க லடாக் ரீஜியனில். 48th question. Which of the following river is also known as Yarlung Tazangpo in the Tibet region of China? ஸோ கொடுத்துருக்க ரிவர் பேர் நேமில் எந்த ரிவரை யார்லுங் தசாங்போ அப்படின்னு திபெட் ரீஜன், இந்த சைனாவில் இருக்க திபெட் ரீஜனில் இந்த நேம் வச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் இண்டஸ் இருக்குது, சட்லஜ் இருக்குது, பிரம்மபுத்திரா இருக்குது, டெஸ்டா இருக்குது. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பிரம்மபுத்திரா. அப்புறம் 49th question. The FRBMA was enacted in 2003 which set targets for the government to reduce fiscal deficits. What does FRBMA stand for? ஸோ FRBMA இது எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 2003. ஸோ ஆல்ரெடி 2000லேயே இதை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் 2003 தான் உருவாக்கியிருப்பாங்க. இது கவர்மெண்ட்டோட வரவு செலவு எல்லாமே கரெக்டாக இருக்குதா, நிதி எல்லாமே கரெக்டாக அலோகேட் ஆகி கரெக்டாக டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகுது, அப்படி எல்லாமே செக் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை உருவாக்கியிருப்பாங்க. இதில் இந்த FRBMA அதோட விரிவாக்கம் என்னென்னா Fiscal Responsibility and Budget Management Act. ஸோ ஆப்ஷன் டி Fiscal Responsibility and Budget Management Act. ஸோ பேசிக்கலி இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து ஃபுல் ஃபார்ம், ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வரும். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் பார்க்குறவங்க எல்லாமே உங்களுக்கு நான் டீச் பண்ணுறது பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் ஏதாச்சும் குவரிஸ் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 15th question. Kalhanas Rajatarangini in Sanskrit language covers the history of kings who ruled over dash. ஸோ இந்த கல்ஹானாஸ் ராஜதராங்கினி ஓகேவா, இது என்னன்னா ஒரு புக்கு மாதிரிங்க. இது வந்து என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்க புக்குனா சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்க புக்கு. ஓகே, இது யாரை பற்றி சொல்லுதுன்னா காஷ்மீரில் இருந்திருப்பாங்களா ராஜா, அவங்கள பற்றி இந்த புக்கு சொல்லுது. ஸோ இதில் புக்கோட அர்த்தம் என்ன, புக்கோட பேர் என்னமோ ராஜதராங்கினி, இதுதான் அந்த புக்கோட பேர். ஆனால் இது எழுதினவர் யாருன்னா கல்ஹானா. ஓகே, ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யார், கல்ஹானா. ஸோ கல்ஹானா எழுதின புக்கு தான் ராஜதராங்கினி. அதனால தான் இதை மொத்தமாகவே கல்ஹானாஸ் ராஜதராங்கினி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் ராஜதராங்கினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிவர் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த புக் என்ன லாங்குவேஜில் இருந்துச்சு, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருந்துச்சு. ஸோ இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருந்த இந்த புக்கை பெர்ஷியன் லாங்குவேஜில் ஒரு போயட் வந்து கன்வெர்ட் பண்ணார். யாருன்னா ஜைனுல் அப்தீன். ஸோ ஜைனுல் அப்தீன் என்ன பண்ணாருன்னா இந்த கல்ஹானாஸ் ராஜதராங்கினி இருக்குல்ல, அந்த ராஜதராங்கினி சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கதை பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணார். அண்ட் தென் இந்த கல்ஹானா இருக்கார்ல, அவர் ராஜதராங்கினியை எந்த டைம் பீரியட்குள்ளே எழுதி முடித்தார்னா 1948 1949 இந்த டைம் பீரியட்குள்ளே எழுதி முடித்தாருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கு
அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டையும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு சீரீஸ் மாதிரி தாங்க. உங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்கே மேக்ஸிமம் சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ இதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது போக உங்களுக்கு வந்து ரீசனிங் சீரீஸும் போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸும் வரப்போகுது, ஆப்டிடியூடும் வரப்போகுது. ஸோ பார்க்குறவங்களாமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.